ஓபிஎஸ் ஜெயிச்சுவாருன்னு பயம் இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு. அவர் அரசியல் வரவே கூட நினைக்கிறார். அதனாலதான் உதயகுமாரை சொல்லி திண்டுக்கல், தேனி, நத்தம், கொட்டாம்பட்டி எல்லா ஊர்லயும் யார் பன்னீர்செல்வத்துக்கு ஜாக்பாட் 10 லட்சம் பணம் எல்லாத்துக்கும். அவங்களே டெபாசிட், அவங்களே தேர்தல் சின்னம், அவங்களே வேலைகளை எல்லாமே செய்யறாங்களாம். அவ ஆளுக்கு 10 லட்சம் ரூபா. கடைசியாக வாபஸ் வாங்கி ஓபிஎஸ் கூட போயிடாத. அது என்ன ரேட்டு ஜாஸ்தி. பிராமின் ஓட்டு முழுக்க தமிழிசைக்கு விழுந்திருந்தா தமிழிசை தென் சென்னையை நிற்கிது. ஆனால் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கி பலமாக இருக்கு. இந்த வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி ஓவர்டேக் பண்ணிருமா? ஏன் தயங்குறாரு நினைக்கிறீங்க? கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டாரு, ஏன் விமர்சனம் பண்ண மறுக்கிறாரு? இல்லை, இன்னும் நிறைய மடியில் கனம் இருக்கு. அதனால இந்த தேர்தலில் சைலண்டாக நம்ம ஓட்டுவோம். ஏன்னா மறுபடியும் பிஜேபி வந்தால் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. டிடிவியை விட அந்த தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் தான் மண்ணின் மைந்தன். தினகரன் ஏன் இப்போ களத்தில் இறங்கியிருக்காருன்னா அரசியல் அனாதையாக இருக்கக்கூடாது. வெளிப்படையாக சொல்றாரு, ஜெயலலிதா ரூபத்தில் நான் மோடியை பார்க்கிறேன்றாரு. இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கே காரணம். நான் அரசியல் இருக்கேன்யா, அதுக்காக தான் தேனியில் இவ்வளவு சிரமப்படுறாரு டிடிவி. வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய தொகுதியில் டம்மி வேட்பாளர் போட்டாங்க அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்களை பாராட்டலாமா? பையனை நம்பி இறங்காம தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரே ராம்நாட்டில் இறங்கியிருக்காரு இல்லையா? இல்லை, அவர் உண்மையாக எங்கே நிற்கணும்னா தேனியில் நிற்கணும். தேனியில் அவருக்கே நம்பிக்கை இல்லை. தேனியில் அவருக்கு நம்பிக்கையில் அவர் பையன் நிற்கவே மாட்டேன்ட்டார். அவர் பையன் அதிமுக கொடுத்தா நிற்கலாம். அதிமுக சீட் கேட்குறாரு. அவர் எடப்பாடி கூட தொடர்பில் இருக்கார். அவர் இல்லைப்பா அவங்க அப்பா எனக்கும் 7ஆம் பொருத்தம், அதனால் வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். அவர் அதுக்கு வெட்டி விட்டார் யார்? எடப்பாடி. அதனால தான் மகன் நிற்க மாட்டேங்கிறாரு. சொந்த தொகுதியில்னா டெபாசிட் போயிடும், அசிங்கமாக போயிடும், அதோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சே போயிடும். அதனால அங்கே தப்பிச்சுக்கிறாரு. அவர் தந்திரமாக தான் காய் நகர்த்துறாரு. யாரை? தேனி இவரை டிடிவி தள்ளி விட்டார். டிடிவிக்கு தேனிக்கு என்ன சம்பந்தம்? ஏற்கனவே பெரிய குளத்துலேருந்து எம்பியா இருக்காரு. அதுவே அதிமுக இருக்கும்போது. இப்போ உண்மையாக ஜெயிக்கணும்னு நீ எங்கே போயிருக்கணும்? மன்னார்குடி போயிருக்கணும். மன்னார்குடிக்குள்ள தொடர்பு எல்லாம் போச்சு. மன்னார்குடி அவருடைய சம்பந்தியும் செல்வாக்கா இருக்காரு. அங்கெல்லாம் போயிருக்கணும். தஞ்சாவூர் இருக்கணும், மாவட்டத்தில் இருக்கணும், அந்த மாவட்டம் தான் இருக்கணும். அங்கே போவே இல்லையே. ஏன் போல? ஜெயிக்க முடியாது. ஓட்டு போடுறதுக்கு ஆளே இல்லை. அதிமுக இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. ஜெயலலிதா சொன்ன போல தான், பிடிச்சி வச்சா பிள்ளையார், தொடச்செறிஞ்சா அது சாணி. அதுதான். அப்போது டிடிவி தினகரனை தேனிக்கு தள்ளி விட்டு ராமநாதபுரம் போயிட்டார். ராமநாதபுரத்தில் நான் முயற்சி பண்ணேன், முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க, முக்குளத்து அதிகமாக இருக்காங்க, யாரும் ஓட்டு போடலையா, இப்படி முடிச்சுக்குவார். ஆனால் ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை நயனார் நகர்ந்து நிற்கும் போதும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அமமுகவில் இருந்தும் கணிசமான ஓட்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ 2 பேர் சேர்ந்து நிற்கும் போது ஓபிஎஸ்க்கும் தனிப்பட்ட செல்வாக்கு, அதெல்லாம் மீறி கணிசமான ஓட்டு வாங்க மாட்டார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அங்கே 30% முஸ்லீம் வாக்குங்க. 16 லட்சம் வாக்கில் 30% போட்டு என்னாச்சு? 3 4.5 லட்சம். திமுக முக்குளத்தூர் இருக்காங்க, அவங்களும் போட்டால் நவாஸ்கனி ஜெயிச்சிருவார். இதுதான். போன முறை 4 லட்சம் ஓட்டு வாங்கினார். நயினார் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். முக்குளத்தூர் பூராமே முஸ்லீமுக்கு போடலைன்னா கூட அந்த ஓட்டும் திமுக விசுவாசிகளை ஓட்டும் கிடைச்சால நவாஸ்கனி ஜெயிச்சிருவார். அடுத்து நீங்கள் அதிமுக வேறு அங்கே களத்தில் இருக்குது. முக்குளத்தூர் பூராமல் நீங்கள் மாவட்ட செயலாளர் உட்பட அங்கே அதிமுக முக்குளத்தூர் கட்சி சவுத்து பூராமல். ஏன்னா பிஜேபி அதிகாரத்துக்கு வர போகிறதில்ல, ஓபிஎஸ் அதிகாரத்துக்கு வர போகிறதில்ல. அதிகாரத்தில் திமுக, அப்போ திமுக இருக்குது, திமுகவில் முக்குளத்தூர் இருக்காங்க. அதுக்கு எதிராக யார் இருப்பா? அதிமுக முக்குளத்தூர் தான். இதில் ஓபிஎஸ் ரோலே இல்லை. ஓபிஎஸ்க்கு நீங்கள் ராமநாதபுரம் புதுசு, அவர் தொகுதி தான் பழசில் நிற்கிறதா புதுசில் நிற்கிறதா? பழைய தொகுதியில் நிற்கணும். அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர் குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர் தேனியை விட்டு, ஏன்னா இங்கே வெற்றி பெறாவிட்டாலும் கூட ஏதோ காரணம் சொல்லலாம். சொந்த தொகுதியில் காரணமே சொல்ல முடியாது. மக்கள் எனக்கு தூக்கி தூரப்பு போட்டான். இது எடப்பாடி சொல்ல சௌரியமாக போச்சு. அதனால தான் எடப்பாடி ராமநாதரோட 5 ஓபிஎஸ் நிறுத்துறாரு. உதயகுமாரை சொல்லி, ஏப்பா எத்தனை ஓபிஎஸ் நீங்கள் சவுத்தில் இருக்கானே எல்லாத்தையும் கூட இறக்கிறியா? எல்லாம் பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் ஜெயிச்சுவாருன்னு பயம் இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு. அவர் அரசியல் வரவே கூடாதுன்னு நினைக்கிறார். ஓபிஎஸ்ல அரசியலில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. அதனால தான் உதயகுமாரை சொல்லி திண்டுக்கல், தேனி, நத்தம், கொட்டாம்பட்டி எல்லா ஊர்லேயும் பன்னீர்செல்வத்துக்கு ஜாக்பாட் 10 லட்சம் பணம் எல்லாத்துக்கும்.
அவங்களே டெபாசிட்டு, அவங்களே தேர்தல் சின்னம், அவங்களே வேலைகளை எல்லாமே செய்கிறாங்களாம். அப்போ ஆளுக்கு 10 லட்ச ரூபா. கடைசியாக வாபஸ் வாங்கி ஓபிஎஸ் கூட போயிடாத. எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா பேரம் பேசி இப்போ எல்லாம் இப்போ பன்னீர்செல்வம் பேர் வச்சுருந்தா பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அது ஓ பன்னீர்செல்வம் வச்சுருந்தா அது இன்னும் ரேட்டு ஜாஸ்தி. இப்போ அது இப்போ 3 பேரை போட்டிருக்காங்களாம். காரு, வண்டி, வாகனம் எல்லாம். ஏன் 3 பேர் கூடவே இருக்கா? இல்லைன்னா ஆப்போசிட்டில் 5 லட்சத்துக்கு போயிடக்கூடாதுல்ல. அப்போது இவ்வளோ காமெடி நடக்குது ராமநாதபுரத்துக்குள்ளே. ஆனால் இந்த காமெடியெல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் நவாஸ்கனியுடைய 2வது முறை நிற்கிறாரு, அதிருப்தி தான். இருந்தாலும் சமூக மக்கள், 2வது கிறித்துவர்கள், முஸ்லீம் கிறித்துவர்கள், திமுக அந்த வாக்கு வங்கி, 2வது நீங்கள் தலித் மக்கள் சாலிட உளுந்து. இதுதான் அவருடைய பலம். அதே போல் தொடர்ச்சியாக வர கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து திமுக 40க்கு 40 புதுச்சேரியும் சேர்த்து ஜெயிச்சிரும் அப்படின்னாலுமே ஒரு 5 தொகுதிகளில் வந்து டஃப்பாக இருக்கும், போட்டி வந்து வலுவாக இருக்கும், இழுபறியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? தேனி, ராம்நாடு, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், இப்படி ஒரு 5, கோயம்புத்தூர் கூட இல்லை, இன்னும் 2-3 தொகுதி சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து டஃப்பான ஃபைட்டு தான் ஜெயிக்க முடியுமா இந்த 5 தொகுதிகளில்? இல்லை, இப்போது அவர் பொன் ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு கன்னியாகுமரி. கருணாநிதியை சொல்லுவார், திருநெல்வேலி தான் அங்கே எல்லை, அது கன்னியாகுமரி எங்களுக்கு தொல்லை. அங்கே இப்போ இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார் 2 பேருமே கட்சி வித்தியாசம் இல்லாமல் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு போடுவாங்க. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்திலே அவர் ஜெயித்தார். ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அவர் ஜெயித்தார். மோடியா லேடியான்னு 2014. அதனால் அது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் மோடி எதிர்ப்பு அதை காலி பண்ணிடும். தென் சென்னை பூராமல் பிராமின் ஓட்டு முழுக்க தமிழிசைக்கு விழுந்திருந்தால் தமிழிசை வந்து தென் சென்னையை வந்து நிற்கிது. ஆனால் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலுமே தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்கு வங்கி பலமாக இருக்குது. சென்னை டவுனுக்கு, நகரத்துக்குள்ளே, சிட்டிக்குள்ளே. அப்போது இந்த வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி ஓவர்டேக் பண்ணிடுமா? பண்ணாது. சில இடங்களில் பார்க்குறோம் செய்திகள்லாம் தமிழக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அது ஏன்னா கொஞ்சம் படித்த மக்கள் உள்ள பகுதி. மத்திய சென்னை, தென் சென்னை 2மே படித்த மக்கள் உள்ள தொகுதி. இதில் எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இருந்தாலுமே இந்த தொகுதிகளில் மோடி எதிர்ப்பு கிறித்துவ, முஸ்லீம், நடுத்தர மக்கள் வாக்கு வங்கி பூராமல் மோடிக்கு எதிராக இருக்குது. ஏன்னா நாங்கள் படித்தவங்க நிறையா இருக்கேன் நகரத்தில். அதுவும் நீங்கள் மேலே அதிருப்தி இருந்தாலுமே அதை விட மோடி அவர்கள் மேலே எதிர்ப்பு அதில் தமிழச்சி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயவர்தனுக்கு அண்ணா அவர்கள் மேலே எதிர்ப்பு இருக்குன்றீங்க, திமுக மேலே அதிருப்தி இருக்குன்னா அப்போ வந்து அதிமுகவை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? ஜெயவர்தன் இருக்காரு, அவர் போன முறை ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காரு, போன முறை சில லட்சங்கள் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. இல்லை, ஜெயவர்தனாவுக்கு அதிமுக வாக்கு வங்கியை தாண்டி பெரிய வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இப்போ மோடி அவர்கள் மீதும் திமுக மீதும் அதிருப்தி இருக்கிறவங்க போட மாட்டாங்கன்றீங்களா? ஆக வாய்ப்பில்லை. ஏன்னா அதிமுக ஜெயிக்காது. அதிமுக இந்த தேர்தலில் ரோல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது. திமுக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கும். இப்போ படித்த வாக்காளர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. அதிமுகவை இப்போ அதிமுக யாருங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா யாருங்க பிரதமர் வேட்பாளர் அவனை சொல்ல முடியல. எடப்பாடியால் யார் உங்கள் வேட்பாளர்? இப்போ திமுக சொல்லுது எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் தேர்ந்தெடுப்பு. ஆனால் எடப்பாடியால் சொல்ல முடியல. ஏன் தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டாரு, ஏன் வந்து விமர்சனம் பண்ண மறுக்கிறாரு? இல்லை, இன்னும் நிறைய மடியில் கனம் இருக்குது. இன்னும் மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் சைலண்டாக நம்ம ஓட்டுவோம். ஏன்னா மறுபடியும் பிஜேபி வந்தால் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால் இந்த தேர்தலை முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருந்தாலுமே தொந்தரவு கொடுக்க தானே போகிறாங்க. மீண்டும் பிஜேபி வந்துட்டேன்னா இல்லை, அவர் கணக்கு பிஜேபி வராதுன்னு நினைக்கிறார். வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ எதிர்த்து பேசலாம்ல? இல்லை, பேசலாம். ஒருவேளை வந்துட்டால், ஒருவேளை வந்தால் தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நடுநிலை. கருணாநிதி அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் அவர் இவர் ஆதரிக்கணும், அவரையும் ஆதரிக்கிறோம், இவரையும் ஆதரிக்கிறோம். ஆனால் எங்கள் கொள்கை வேறு. அதுதான் கருணாநிதி கொள்கை. அதே போல் தான் இப்போ எடப்பாடி அவர் ஒரு கருணாநிதி மாதிரி ஆகிட்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கட்சி மற்ற அமைச்சர்கள் மீது இந்த வழக்கு பாய்ஞ்சிடக்கூடாது. பாய்ஞ்சதுன்னா 26 பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அமைச்சர்கள் பூராமல் பல வழக்கு நிலுவையில் இருக்குது. பிஜேபி தப்பிக்கவே முடியாது. அதனால் பிஜேபி சீண்டாமல் இந்த தேர்தலை
புத்திசாலித்தனமாக சந்திப்பது தான் ராஜதந்திரன் நினைக்கிறார் எடப்பாடி. அதனால வாயை திறக்கிறது இல்லை. யாரையும் அவங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லு, மோடியா ராகுல் காந்தியா? அதை அவர் ஏன் சொல்ல தயங்குறாருன்னா, தேர்தல் முடிவு வரைக்கும் ஓட்டிக்குவோம், நம்ம டார்கெட்டு 26 வரைக்கும் இப்படி தான் ஓட்டணும். இதை எடப்பாடி புத்திசாலித்தனமாக நினைக்கிறார். இப்போ 2014 வந்து பிஜேபி பாமக 2 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, ஒன்று கன்னியாகுமரி, அதை பற்றி பேசிட்டோம். தருமபுரி இந்த வாட்டியுமே வந்து டஃப்பாக இருக்கும். ஏற்கனவே 2014 அன்புமணி ஜெயிச்சிருந்தார் இல்லையா, அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்கியிருக்காரு. டஃப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதிமுக வாக்கு இருந்தது. ஓகே, அதனால 2014 அதிமுக கூட்டணி இல்லை, அவங்க தனியாக தான் இருந்தாங்க, பிஜேபியோட ஜெயிச்சாங்க. ஆமாம், தனி அது அந்த நேரத்தில் அதற்கு முன்பு தேர்தலில் தோற்று போயிட்டார், அடுத்த தேர்தலாம் ஜெயித்தார். அந்த நிலைமை இப்போ இல்லை. ஏன்னா பாமகவை பொறுத்தவரை பாமக வன்னியர் அரசியலும் பண்ணுறதில்ல, பாமக அரசியலும் பண்ணுறதில்ல. நீங்கள் அன்புமணி வன்னியர் அரசியலே வேண்டாங்கிறார், சங்க அரசியலே வேண்டாம், பாமக அரசியல் பண்ணுங்கிறார். சங்கத்தினுடைய பேக்ரவுண்டே பாமக தான், அவர் சங்க அடையாளமே வேண்டாங்கிறார். அது குருவோடு முடிஞ்சு போச்சு. அதுதான் பாமக வலுகிழந்து நிற்கிது. அப்பாவுக்கு மனுக்கு சண்டையாக அதுதான். அப்பா என்ன சொல்கிறாரு, அதிமுக போகணுங்கிறாரு. சிவி சண்முகம் 3 முறை பேச்சுவார்த்தைக்கு போனார். மகனை டெல்லியிலேருந்து விரட்டல் மிரட்டல் உருட்டல் விட்டோனையும் அவர் குடும்பத்தோடு போய் பாஜக கூட்டணி தானே மகன், ஒன்றும் பண்ண முடியல. பாசமிக்க மகனா இல்லை பாட்டாளிகளா, இந்த தேர்வில் அவர் பாட்டாளியை விட்டுட்டு மகன் வேணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் பாமக இந்த தேர்தலில் பெரிய ரோல்லாம் இல்லை எங்கள் தருமபுரியில். ஏன்னா அன்புமணி பெரிய ரோல் ஜெயிச்செல்லாம் தெரிஞ்சது அன்புமணி களமிறங்கியிருப்பார். அதில் ஆசிலேஷன் ஆன பிறகு தான் மனைவியை களத்தில் இறங்கியிருக்கார். நீங்கள் மத்திய சென்னையில் தயாநிதிமானுக்கு கடுமையான எதிர்ப்பானவொன்னே என்ன பண்ணுறாரு, தேர்தல் கூட்டங்களுக்கு மகளை கூட்டிகிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அப்போ நம்பிக்கை இழக்கிற பொழுது, பெண்களால் பிரச்சனை வருதுங்கிற பொழுது பெண்களை இறக்குறாங்க. அதுதான் அங்கே மகளிர் வாக்க சௌமியா அன்புமணி, இங்கே பெண்கள் வாக்குக்காக திவ்யா தயாநிதி மாறன். இதுதான் அரசியல். அதே போல் தேனி தொகுதியும் இன்னொன்று டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. 38 தொகுதிகளில் திமுக வென்றாலுமே தேனியில் வந்து ரவீந்திரநாத் வென்றிருந்தார் சென்ற முறை. இந்த முறை வந்து டிடிவி நிற்கிறார், ஏற்கனவே பெரியகுளம் தொகுதியிலேருந்து ஜெயிச்சிருந்தார் இல்லையா. ஓபிஎஸ்க்கு தான் வந்து எதிரான அலை இருக்குன்னா டிடிவிக்கும் எதிரான அலை தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டிடிவி இப்போ மனைவி அனுராதாவோட அவங்களும் இறங்கிட்டாங்க. அப்போ தங்க தமிழ்ச்செல்வன் இந்த மண்ணின் மைந்தன். தமிழ்ச்செல்வன் போன முறை இதே டிடிவி அணியில் தான் நின்னார். ஆமாம், டிடிவி அணியில் நின்று ஏறக்குறைய பெரிய ஃபைட் கொடுத்தார். இப்போ டிடிவியே நிற்கிறார். டிடிவி அணியில் நின்றவருக்கு எதிராக நீங்கள் டிடிவி அணி சார்பாக திமுக நிற்கிறாரு. ஆனால் டிடிவியை விட அந்த தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் தான் மண்ணின் மைந்தன். தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ. தங்க தமிழ்ச்செல்வன் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் மச்சான் மாமன் எல்லாம் அங்கே இருக்காங்க, தொகுதியில் இருக்காங்க. தினகரன் ஒரு விருந்தினர். தினகரன் ஏன் இப்போ களத்தில் இறங்கியிருக்காருன்னா, அரசியல் அனாதையாக இருக்கக்கூடாது, நமக்கு பின்னாடியே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. வெளிப்படையாக சொல்கிறாரு, ஜெயலலிதா ரூபத்தில் நான் மோடியை பார்க்குறேன்றாரு. இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கே காரணம். என்ன, போன தேர்தலில் மோடியை எதுக்கணும்னார், மோடியை கூட கூட்டணி தற்கொலைக்கு சமம். இப்போ அவருக்கும் ஒரு நிர்பந்தம், பாமகவுக்கு வந்த நிர்பந்தம் போல அவருக்கும் ஒரு நிர்பந்தம். பல நிர்பந்தங்கள் தான் அரசியலே, கூட்டணி மாறுவதும் கூட்டணி சேருவதும் விலகுவதும் பல நிர்பந்தங்கள். அதனால் நீங்கள் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதி பண்ணணும். நான் அரசியல் இருக்கேன் ஐயா, அதுக்காகத்தான் தேனியில் இவ்வளோ சிரமப்படுறாரு டிடிவி. வேறு வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அண்ணாமலையே வெற்றி பெற முடியாதுங்கிற நிலைமையில் எங்கேயோ போய் தேனி தொகுதியில் போய் விருந்தினராக இருந்த டிடிவி எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அங்கே எப்படி பார்த்தாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அந்த மண்ணினுடைய மைந்தன். பல முறை அங்கே அரசியல் பண்ணவர், பல அரசியல்வாதிகளும் தெரியும். இவர் ஜெயிப்பதற்கு காரணம் அவர் தான். அவர் தேர்தல் நிற்கிற காரணம் அவர் தானே. டிடிவி அணியில் தங்க தமிழ்ச்செல்வன் நின்று தான் வெற்றி பெற, அதாவது வெற்றியத்தில் ஒரு வாக்கு வாங்கினார். அதே போல தான் டிடிவி அங்கே வெற்றி பெறுகிற பொழுதும் இதே தங்க தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ்ஸுடைய உழைப்பங்கு இருக்குது. இப்போ என்ன காரணம், 2 பேருமே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர் நீங்கள் முக்குளத்தோராக இருந்தாலும்
பேஸ் எங்கே? தஞ்சாவூர். அதை நீங்கள் அந்த வேட்பாளர்கள், மக்கள், ஓட்டர்கள் எல்லாமே அதை ஒரு வேறுபாடு கண்டிப்பாக வரும். அதனால் ஏதோ ஒரு டெபாசிட் வாங்குவார், அதே அதிகபட்ச அவருடைய செல்வாக்கு. இப்போது திமுக 40 தொகுதிகளில் ஜெயிச்சுக்கிட்ட எடுத்துக்கிட்டாலுமே 2வது இடம் வந்து பாஜகவா அதிமுகவா அப்படின்னு பல தொகுதியில் இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2வது இடம் எல்லா தொகுதியிலுமே அதிமுக தான் வருமா? சில இடங்களில் மாறி பாஜக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 20% வாக்கு திமுக அதிமுக எப்போவுமே இருக்குது. ஓகே. திமுக அதிமுகவுக்கு 20% வாக்கு நிரந்தர வாக்கு. அதை நம்பித்தான் பிஜேபி நீ நின்றுது இவ்வளோ காலமாக. அப்புறம் எப்படி பிஜேபி 2வது இடத்துக்கு வரும்? சாதாரண கணக்கு தானே இது. பிஜேபி நம்பி அதிமுக நின்றுது இல்லை, அதிமுகவை நம்பித்தான் பிஜேபி நின்றுது. அப்போ எப்படி பிஜேபி அதிமுக ஓட்டை போட்டு பிஜேபி முன்னேறும்? மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாருல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் பாஜக கூட்டணியில் இல்லாதனால அதிமுக தான் இழப்புன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறாரு, அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. சொல்ல வேண்டிய நிர்பந்தம். நாங்கள் வீக்கான கட்சி இல்லையா, நாங்கள் இந்துத்துவா வாக்கு பெருசாக இருக்குது எங்களுக்கு. அதை சொல்கிறதுக்காக சொல்கிறார். அதிமுக தான் இழப்பு. அதிமுக எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி பல தலைவர்களால் காப்பாற்றப்பட்ட கட்சி இரட்டை இலையும் அதிமுகவும். பிஜேபிக்கு இங்கே அடையாளமே இல்லை. இப்போ தான் அண்ணாமலை ஒரு அடையாளம், தமிழிசை ஒரு அடையாளம். ஆனால் அதிமுகவுடைய அடையாளம் 72 எம்ஜிஆர், நீங்கள் 91 ஜெயலலிதா. இப்படி 2 மிகப்பெரும் ஆளுமைகள் எத்தனை வருஷமா? 50 வருஷமாக கட்டி காத்த இயக்கம் அதிமுக. அதனால் அதிமுக பிஜேபியோடு ஒப்பிடுவது என்பது எந்த காலத்திலையும் பொருந்தாது. ரொம்ப நன்றி சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.